அவ்வளவுதான். அவருடைய உடல்நிலையை விசாரிச்சுட்டு போறோம். வேற ஒண்ணும் இல்லை. இது ஒரு இல்ல இது கூட்டணியும் இல்லை, அரசியலும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. இது சந்திப்பு மரியாதை நிமித்தமான சந்திப்பு. இவரு இல்ல அது நாங்க யாரு சமாதானம் பண்றதுக்கு? அதெல்லாம் ஒண்ணு. அவங்க சமாதானமா இருந்தா மகிழ்ச்சி. இது என்னங்க, திமுக எல்லா கூட்டணி கட்சியிலும் இன்டாக்டா இருக்கு. மீண்டும் நாங்க ஆட்சி அமைக்க போறோம். அவர் அன்புமணி அப்படி சொல்றாருன்னா அது புரிதல் இல்லாம சொல்றாரு. இப்ப நாங்க வரேன்னா மரியாதை நிமித்தமா சந்திக்கிறோங்கன்னா அரசியல் பேசணும், அரசியலே பேசல. தொடர்ந்து திமுக குற்றச்சாட்டி வராரு. பாஜக எதனா சமாதானம் பண்றதுக்காக அப்படி சொல்லுவார கண்டி அவர் உள் மனசு அப்படி சொல்லாது. என்ன தேவை இருக்கு சொல்லுங்க பாப்போம். திராவிட முன்னேற்ற கழகம் பிரச்சனை பண்றதுக்கு பாமக என்ன தேவை இருக்கு சொல்லுங்க. அவங்க இன்டாக்டா இருக்காங்க, நல்ல வளர்ச்சி பாதையில போயிட்டு இருக்கு. தமிழ்நாட்டை பெரிய மாநிலமா கொண்டு வராங்க. எல்லா துறையும் வெற்றிகரமா நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு சமூக ஸ்கீம்ஸ், சோசியல் ஸ்கீம்ஸ், சமூக பாதுகாப்பு நலத்திட்டங்கள்லாம் இந்தியாவிலேயே நடக்காத அளவுக்கு நடத்திட்டு இருக்காங்க. எதுக்காக பாமகக்குள்ள குழப்பம் ஏற்படுத்தணும்? அப்படி வாய்ப்பே கிடையாது. அதை யாருமே செய்ய மாட்டாங்க. குறிப்பா மாண்பு முதலமைச்சர் தளபதி இது மாதிரியான அரசியல்லாம் அவருக்கு தெரியாது. இது பாஜக தான், பாரதிய ஜனதா கட்சி தான் அந்த குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க. எங்கெங்கெல்லாம் பாஜக கூட்டணி வைக்கிறாங்களோ அங்கெல்லாம் அந்த கட்சியை உடைச்சிருவாங்க, அந்த கட்சியை சுவாகா பண்ணுவாங்க. இப்ப அடுத்தது அதிமுக சுவாகா பண்ண போறாங்க. கூட்டணின்னு சொல்லிட்டுங்க, அந்த கூட்டணி கட்சி அதிமுக. அதிமுகவுடைய தலைமை கருத்தா யாரு? யார் தலைமை கருத்தா? அண்ணாதுரை. அதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அண்ணாவையும் பெரியாரையும் கொச்சைப்படுத்தி ஒரு படத்தை வெளியிடுறாங்கன்னா அதுக்கு பேர் என்ன? எங்க தலைவர்களை, எங்க மூதாதையர்களை பலி கொடுத்துட்டு இன்னும் அரசியல் பண்ண வேண்டியது இருக்கு. இப்ப அண்ணாதுரையை பலி கொடுத்துட்டாங்களே இவங்க. ஏன் இது வரைக்கும் காட்டாச்சாட்டமா ஒரு அறிக்கை கொடுக்கல? என்ன தேவை இருக்கு? என்ன பயம் இருக்கு பாஜக கிட்ட? அண்ணா பேர்ல தாங்கிட்டு இருக்கு அதிமுக. அப்படின்னா அண்ணாதுரையை காட்டி கொடுத்து விட்டு அரசியல் பண்ணணும்னு தேவை இருக்கு. ஓகே, ரைட். நன்றி எல்லாரும். ராமதாஸ் திமுக பக்கம் சாயறதுக்கான வாய்ப்பு இருக்குதா? அது சம்பந்தமா உங்களுடைய அரசியல் கருத்துக்கள். அவரு பாமக நிறுவனர், இந்திய அரசியலை கரைத்து குடித்தவர். அவர் யாரு பக்கமும் சாயலாம் மாட்டாரு.